ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கார துக்கடா. இது நான் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம், இல்லை இது பாதி அது பாதியும் போட்டு பண்ணலாம். பட் ஆனால் மைதாவில் பண்ணினா தான் இது நன்னா இருக்கும். கோதுமையும் இருக்கும், பட் அதை விட பெஸ்ட்டாக இருக்கிறது மைதா மாவில். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த ரெண்டு டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டு இருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் நம்ம தொட்டு இடுறதுக்கு கொஞ்சம் மாவு வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி வச்சுட்டுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காய ஜலம் கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் வெண்ணெய் 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன். கொஞ்சம் கும்பாச்சியாக போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நிறையா போட்டேன்னா எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப ஒரு பரன்னு ஒரு மாதிரி இதுவாகிடும். ஸோ வெண்ணெயை பார்த்து போடுங்க. இல்லை வெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் 1 டம்ளருக்கு நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம், காய்ச்சி. ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது சௌரியமோ அதை போட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி நம்மளுக்கு பிசியறதுக்கு, அவ்வளோதான். இப்போ அந்த மாவில் இந்த வெண்ணெய், மிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசிஞ்சுட்டு வரேன். காமிக்கிறேன் உங்களுக்கு. வெண்ணெய் மட்டும் போட்டு முதல்ல நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசிஞ்சு விட்டுக்குங்க. வெண்ணெயும் உப்பு பெருங்காய ஜலம் விட்டு. இது எப்படின்னா இந்த பாருங்க, இப்படி பிடிச்சா பிடிபடுற மாதிரி இருக்கணும் நம்ம வெண்ணெயை போட்டு பிசிஞ்சது. அதுக்கப்புறம் இப்படி விட்டா உதிரணும். மாவு பிசிஞ்சிட்டோம். மாவு நல்லா இந்த பசத்துக்கு பிசிஞ்சுக்கோங்க. நான் டேபிள் டாப்பு க்ளீனாக வச்சுருக்கிறதுனால நல்லா அலம்பி தொடச்சிருவேன். அதனால் அதில் போட்டு நல்லா 2 கை வச்சு நல்லா அழுத்தி பிசிஞ்சுங்கோ. பிசிஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் உங்களுக்கு. ரொம்ப கொலான்னு இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் நமக்கு நல்லா இடுற மாதிரி வரணும். இந்த பாருங்க, இட்டு வச்சுருக்கேன், 2 இட்டு வச்சுருக்கேன். எடுக்க ஈஸியாக வரும். ஆனால் என்ன பண்ணணும்னா எல்லா பக்கமும் ஈவனாக வர மாதிரி நம்ம இடணும். அது இந்த குழவியால் தான் மாவை தொட்டி இட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோலர் இது வச்சுருக்கேன், ஸ்பூன். அதில் துண்டம் போட்டுக்கோங்க. பெருசாக வேணுமோ, சின்னதாக வேணுமோ, டைமண்டாக வேணுமோ, உங்களுக்கு என்ன ஷேப்போ அந்த இதில் போட்டுக்கோங்க. ஆனால் இது என்னன்னா எல்லா சைடும் ஈவனாக இருக்கணும். அப்போ தான் ஒழுங்காக வேகும். இல்லைன்னா ஒன்று வேகும் ஒன்று வேகாது போடும்போது. அதனால் ஈவனாக கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம அந்த தட்டில் ஒரு 2-3 தட்டில் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் அந்த மாவு ஊற வச்சா போகிறோம். அதுக்கு மேலாம் வைக்கணுங்கிறதுல இது ஈஸியாக எடுக்க வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கூட இந்த ஸ்பூனு அந்த இதில் அப்படி எடுத்துட்டேன்னா வந்துடும். அப்படியே எடுத்து போட்டலாம். ஒன்றா ஒட்டிண்டா கூட ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதை எண்ணெயில் போடும்போது எல்லாம் தானே பிரிஞ்சுக்கும். இப்படி எடுத்து எல்லாத்தையும் போட்டுடலாம். அவ்வளோதான். ஒரு 2-3 தட்டு ஈஸியாக நம்ம ரெடியாக வச்சுட்டு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2-3 தட்டில் இட்டு வச்சுட்டாச்சு. இது கட் பண்ணுறது இல்லைன்னா நீங்கள் கத்திலையும் கட் பண்ணலாம், இல்லை துடுப்புலையும் கட் பண்ணலாம், ஈஸியாக வரும். மற்றது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுப்பை மூட்டிட்டு ஒரு வாணாயில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். அதே மாதிரியே முடிஞ்சால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்த எண்ணெய் விடுறதா இருந்தாலும் ஒரே தடவையில் விடக்கூடாது. ஏன்னா அப்பப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடும். அதனால் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று போட்டு பாருங்க. இது நல்லா மேலே எழும்பி கொடுத்துன்னா எண்ணெய் காஞ்சிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த நம்ம இட்டு வச்சது எல்லாத்தையும் போடுங்க. ஒன்றா இருந்தாலும் போட்ட உடனே எல்லாம் எண்ணெயில் போட்ட உடனே தனித்தனியாக பிரிஞ்சிடும். எனக்கு டியூப் லைட் இருக்குது மேலே, அதனால் இந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகுது ஒரு மாதிரி. உங்களுக்கு கரெக்டாக தெரியறதா அப்படின்னு எனக்கு தெரியலை. அவ்வளோதான். எப்படி நல்லா உபின்னு வருது பார்த்தீங்களா? நம்ம சொன்ன அந்த பக்குவத்தில் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சோன்னா இது ரொம்ப அடுப்பை இதில் வச்சுக்கோங்க, மீடியத்தில் வச்சுக்கோங்க. அது பாருங்கள் எப்படி நல்லா உபின்னு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் நல்லா செவந்து இந்த ஓசையெல்லாம் அடங்கின உடனே இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கார துக்கடா ரெடி. நான் ஸ்வீட்டும் பண்ணியிருக்கேன், அதுவும் போடுறேன்.
நம்மளோட அடுத்த ஈடு ஆயின்ருக்கு. நன்னா வந்து எல்லாம் நம்ம நன்னா வந்திருக்கு. நம்ம போட்ட அளவு சொன்ன அளவுப்படி பண்ணினா எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. பாருங்க, நல்ல உப்பிண்டு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ உப்பலாக இருக்குது பாருங்க. எல்லாம் அப்படி அமைக்கினா எல்லாம் டக்கு டக்குன்னு உடையும். இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணினேன். இது வந்து டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த பாருங்க, அப்படி உடையணும் கிறிஸ்பாக. அவ்வளோதான், லாஸ்ட் ஈடு போயின்னு அது முடிஞ்சோடனே எடுத்துடலாம். நம்ம வச்ச எண்ணெயிலே பாதி எண்ணெய் இருக்குது. அது என்னன்னு தெரியல, நான் பண்ணினா கொஞ்சம் எண்ணெய் அவ்வளோவா குடிக்கிறது இல்லை. இது பாருங்கள், இது எல்லாமே கூட ட்ரையாக தான் இருக்கும். இன்னும் கையில் வந்து எண்ணெயே படாது, உங்களுக்கு எண்ணெயே இருக்காது. அதான் நல்லா கலகலன்னு சத்தம் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நமுத்து போகாமல் இருக்கும். கொஞ்சம் வந்து சின்னதாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெரிய டைமண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நம்மளோட கார துக்கடா ரெடி. நம்ம 2 டம்ளர் போட்டோம் இல்லையா, அந்த 2 டம்ளருக்கு இவ்வளோ வந்திருக்கு. இது நிறைய காணும், பட்டு கொஞ்சம் 2 பேர் இருந்தால் எப்போவுமே ஈஸியாக இருக்கும். ஒத்தராக இருந்தால் கொஞ்சம் மெதுவாக தான் நிதானமாக தான் போட்டு எடுக்கணும். நல்லா வந்திருக்கு. நான் சொன்ன அளவுலேயே எல்லாம் போடுங்கோ, வெண்ணெயெல்லாம் ஜாஸ்தி போட்டுறாதீங்கோ. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இது பாருங்கோ, அப்படி அமுத்தினா அப்படி உடையணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இது என்ன நன்னா கொஞ்சம் ஆறின உடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கோம், இல்லைன்னா நமுத்து போயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.